श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषत् மூணாவது அத்தியாயம் 9வது பிராமணம் 28வது மந்திரத்தில் 7வது ஸ்லோகம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படின்னு கடைசி ஸ்லோகம். ஜாத ஏவ ந ஜாயதே கோன்வேனம் ஜனயேத் புனஹ. இங்க வரைக்கும் யாக்ஞவல்க்யருடைய கேள்வி சபையில இருக்கிற எல்லாருக்கும். அவங்க யாரும் பதில் சொல்லலை. இறந்து போன ஜீவன் திரும்பி எப்படி ஒரு மரம் போல் திரும்பி கிளம்பி வரானே, எங்க நின்று வரான், என்ன அந்த சோர்ஸ், காரணம் என்ன? அதுக்கு நீங்க ஒருவேளை இப்படி நினைச்சொல்லி இந்த மாதிரி பதில் கொடுத்தா அதுக்கு சரி ஆகாதுன்னு சொல்லி 3 கேள்விகள் 3 பதில்கள், அந்த 3 பதில்களை நெகேட் பண்றது யாக்ஞவல்க்யரே பண்ணிட்டாரு முதல் 3 ஸ்லோகங்களுக்குள்ள. முதல் 3 ஸ்லோகம் இல்லை, முதல் 3 ஸ்லோகத்துல இந்த சரீரம் ஜீவன் மரத்து கூட கம்பேர் பண்ணாரு, கடந்த வகுப்புல பார்த்த விஷயம். அதுக்கப்புறம் தான் இந்த பதில் இப்படி இருந்தா அது சரியாகாதுன்னு அவரே அதையும் பதில் சொல்லி நெகேட் பண்ணி, இப்போ நீங்க யாராவது சொல்லுங்க அப்படின்னா அவங்க யாரும் பதில் சொல்லலை. அதனால கஹனு ஏனம் ஜனயேத் புனஹா, திஸ் இஸ் மை கொஸ்டின். யார் இவனை திரும்பி வரவோல் செய்யறா? இவனுக்கு கர்ம பலமானா கூட கர்ம பலத்தை யாரு சார்ட் அவுட் பண்ணி அந்த கர்ம பலதாத்த யாரு? அந்த கர்ம பலதாத்தக்கு எங்கிருந்து அந்த சக்தி வந்தது? இதென்ன நான் மூலத்துன்னு கேட்கிறேன். சர்வத்துக்கு மூலம் ஜீவனே இல்லை, ஜீவன் மட்டும் இல்லை, மிச்சம் எல்லாத்துக்கும். யாரும் பதில் சொல்லாதனால யாக்ஞவல்க்யர் வந்த வேலை முடிஞ்சதுனால, இது ஜல்பவாதமான ஒரு அத்தியாயமா இருக்கிறதுனால, விஷயம் அப்படி இருக்கிறதுனால யாருக்கு இவர் பதில் சொல்லி ஞானம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மாடை எடுத்துக்கிட்டு பசுமாடு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் உபனிஷத்து தான் முன்னு பதில் கொடுக்கறது. அந்த பதில் தான் விஜ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா ராதிர் தாதுஹு பராயணம் திஷ்டமானஸ்ய தத்வித இதி. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கடைசியில. இது நம்ம கடந்த சத்சங்கத்தில் விசாரணை செய்ய தொடங்கிட்டோம். இதுல விஜ்ஞானம்னா ஆனந்தம் பிரம்மா, இது எல்லாத்துக்கும் விளக்கம் சங்கரர் என்ன சொல்றாருன்னு நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். நிர்விசேஷ ஞானம் விஜ்ஞானம், நான் எக்ஸ்பீரியன்ஷியல், அனுபவத்துக்கு எட்டாத ஆனந்தம், அது பிரம்மானந்தம். அந்த ஆனந்தமே பிரம்மம், பிரம்மமேதான் ஆனந்தம் அப்படின்னு சொல்லி நிர்விசேஷ, நிர்விகார, நிர்விகல்ப,
நிரஞ்சன, இதெல்லாம் அது பிரம்மம். அது நம்ம பல விதமா விசாரணை பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இன்னைக்கு பார்க்க வேண்டிய அந்த கடைசி வரி ராத்திஹி தாத்துஹு பராயணம், அந்த வார்த்தை முதல் என்ன சொல்ல வருது உபனிஷத்துங்கன்னு சொன்னா, உபாசனை செஞ்சு சகுண உபாசனா, ஆனா நிஷ்காமமா செய்யறான், மோட்சம் அடையணும், பகவான் அடையணும்னு ஆசை வச்சுட்டு உபாசனை தான் சகுண உபாசகம். இவன் நீ அஜ்ஞானி అని சொல்லிக்கலாம். ஏன்னா இவனுக்கு ஞானம் வரல, எங்க நிர்விசேஷ ஞானம் வரல. பக்தி இருக்கு, உபாசனை இருக்கு, பகவான் அடையணும்னு அதெல்லாம் இருக்கு. ஒருத்தன் அஜ்ஞானிதான். இன்னொரு பக்கம் இங்கே நிர்விசேஷ ஈஸ்வர ஞானத்தினை, பிரம்ம ஞானத்தினை இங்கே அடைஞ்சா ஒருத்தன், அவனை ஞானி అని சொல்லிக்கலாம். இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு லட்சம் ஒண்ணுதான். ஆனா எங்க வித்தியாசம் இருக்குன்னா, இப்போ பகவத்கீதை 8வது அத்தியாயத்துல பாக்குறது போல், ஒருத்தனு கிரமமா பிரம்மலோகம் போய் அப்புறம் அடைவான், இன்னொருத்தனை இங்கே சத்யோ முக்தி அடைவான். எக்ஸாக்ட்லி அதே பாயிண்ட் தான் இங்க உபனிஷத்து சொல்ல விரும்பி என்ன சொல்றதுன்னா, அதுக்கு ராத்திஹி தாத்துஹு, ராத்திஹி அப்படின்னா பணம், தனம். இது நம்ம ஷஷ்டி விபக்தியா மாத்துக்கணும். 6th கேஸா ராத்தேஹே தாத்துஹு, த கிவர் ஆஃப் தி மணி. கிவர் ஆஃப் தி மணி மீன்ஸ் யாரு தானம் பண்றானோ. யாரு தானம் பண்ணுவான்? யக்ஞயாக கர்ம மூலமா இவனு கர்ம காண்டத்துல ரொம்ப ஈடுபட்டு முதல்ல இருந்து அதுக்கப்புறம் உபாசனைக்கு வந்தான். அப்படி அந்த கர்ம யோக கூட யக்ஞயாகாதி கூட நிஷ்காமமா பண்ணா, அது அப்போ உபாசனை ஆயிடும் இல்லையா? ஸோ அப்படி தனத்தினை தானம் பண்றவனு அப்படின்னு சொல்றது உபனிஷத்தை. தாத்தா இது முழு கருத்து என்னன்னா, த ரிச்சுவலிஸ்ட் கர்ம காண்டம் உபாசனை இதுல ரொம்ப ஈடுபடுற அவன் தான் தானம் பண்ணுவான். என்ன யக்ஞம் யாகம்னா அது எல்லாருக்கும் தட்சணை கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால அவனுக்கு வர அந்த புண்ணியம் பலம், அதனால இவனுக்கு யாரு பராயணம், எது கம்யம், இவனுக்கு கோலன்னா பிரம்மமே தான். ஆனா இப்போதைக்கு இவனும் உபாதி சகித்த ஈஸ்வரன் மட்டும் இவனும் மனசுல வச்சுக்கிட்டு இவனோட உபாசனை இருக்க. சவிசேஷ உபாதி சகித ஈஸ்வரன் இவனை திருஷ்டில வச்சு, அப்போ ஈஸ்வரன் அடையணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈஸ்வரன் அடையிறதுன்னா பிரம்மம் அடையிறதா. ஆனா இவன் இன்னும் சகுணமாவும் உபாதி சகிதமாவும் சவிசேஷமா அந்த ஈஸ்வரன் நினைக்கிறதுனால இவனு ஈஸ்வரனை தனக்கு பின்னமா தான் பார்க்கிறான். இன்னும் அபேத புத்தி, அபின்ன புத்திக்கு வரல, அந்த ஞானம் வரல. அப்போ இவன் பராயணம், இவனுக்கு கோல் லட்சியம் கூட அந்த பிரம்மமே தான். ஆனா ஈஸ்வர ரூபத்தில் இருக்கிற பிரம்மன், மாயா சகித பிரம்மன். அதனாலதான் இவனுக்கு ஒரு பிரேக் நடுவில் ஒரு ஸ்டேஷனுக்கு போய் அப்புறம்தான் கிரமமுக்தி அடைய வேண்டியது. சரி, அப்போ ரெண்டாவது வகை, இப்ப இவன் அஜ்ஞானின்னு சொல்லிட்டோம் இல்லையா? ரெண்டாவது அவன் ஞானி. இங்கே ஞானம் அடைஞ்ச, இங்கே நிர்விசேஷ நிர்விகார உபாதி ரஹித பிரம்மம். உபாதி ரஹித்த ஈஸ்வரன் பேர் தான் பிரம்மம். மாயா உபாதி கூட சேர்த்துட்டு அவரு சகுணம் ஈஸ்வரன் ஆயிடுறாரு. அப்ப அங்க ஈஸ்வர பதமே தேவையில்லை. ஈஸ்வரனுக்கு அப்புறம் சொல்ல வேண்டிய பதம் என்ன? பிருகதாரண்யத்துல சொன்னதே
பிரம்மமணி உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி அக்ஷரம்னு சொல்லியாச்சு. அக்ஷரத்துல மாயாவுடைய வேலை சேஷ்டல்ல கிடையாது. அது நிருபாதிகமாவே நிர்விகல்பமாவே நிர்விசேஷமாவே இருக்கு. அப்போ இவனுக்கு பராயணம் அது. அந்த அடுத்த வரியில இஷ்டமானஸ்ய தத்விதஹான்னு சொல்றது ஞானிని பத்தி. ராத்திர்தாது பராயணம்னு சொன்னது அஜ்ஞானிని பத்தி. ஆனா ரெண்டு பேருக்கு பராயணம் ஒரேதான், ஒரே லட்சம் தான். ஆனா இங்க அது தெரிஞ்சுக்கிட்டு அது தானு தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் முக்கியம். தத்விதஹா அந்த அக்ஷர பிரம்மனை, ஆனந்தம் பிரம்மனை, விஜ்ஞான ஆனந்த பிரம்மத்தனை தானேதானே தெரிஞ்சுக்கிட்டான். பின்னமா தெரிஞ்சுக்கல, அபின்னமா உணர்ந்தான். அதனால இவனு திஷ்டதா திஷ்டமானஸ்ய, இந்த திஷ்டமான அவனும் அதுதான் நினைச்சுக்கிட்டு பாராயணமா போறான். இவனு இங்கே தானேன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் வேலை முடிச்சிட்டான். அப்படி உபனிஷத்து இந்த கிரமமுக்தியில போறவன் சத்யோமுக்தி அடையவனும் அக்ஞானி ஞானி. இங்க அக்ஞானின்னு சொன்ன எந்த உபாசனா பக்தி பண்ணாதவ அந்த அக்ஞானம் எடுத்துக்கூடாது. இந்த திருஷ்டில கான்டெக்ட்ல சத்யோமுக்தி அடையறதுக்கு பதில கிரமமுக்தியில போறவன் அக்ஞானன்னு சொல்லணும். இப்போ அவன் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஞானன்னு சொல்லுவோம். ஆனா ரெண்டு பேருக்கு லட்சியம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது. இது முடிவா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஜன்மத்துல இல்லைன்னு இன்னொரு ஜன்மத்துல எத்தனை ஜன்மத்துக்கு அப்புறமாவது எல்லா ஜீவர்களும் முக்தி அடையணும் அப்படின்னு சொன்னா இதுதான் வழி. எல்லாருக்கும் அதுதான் லட்சம். எல்லாரும் அதாவதான இருக்கா, ஆனா தெரிஞ்சுக்கல. அதனால மறுபடியும் சம்சாரத்துல வருவான், பிறப்பான், கஷ்டப்படுவான், திரும்பி போவான், துக்கப்படுவான். இதெல்லாம் இப்படி நடந்து கொண்டு. சோ இவங்களுக்கு ஞானிக்கு முக்கியமா இந்த பலம் எங்கிருந்து வரும்? இங்கே அவரு ஏத்திட்டாரு, தெரிஞ்சுக்கிறாரு. எப்படி? ஞானிதான். அவரு ஞான காண்டத்திலவே ஈடுபட்டாரு. அவன் கர்மகாண்ட உபாசனத்திலே ஈடுபட்டான். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? அப்ப ரெண்டு கேள்வி என்னன்னா, ரெண்டு பேருக்கு அந்த பிரம்மன் தான் பராயணம், ரெண்டு பேர் தான் சேர போறாருன்னா அப்ப என்ன வித்தியாசம்னா இதான் வித்தியாசம். அவன் கிரமமுக்தி இன்னும் போக வேண்டியது இருக்கு. இவனுடைய ஜர்னி முடிஞ்சு போச்சு. ஞானி அவன் பின்னமாவே பார்க்கறான். அந்த பின்னமா பார்க்கறதுனால மாயா சகித ஈஸ்வரனை தனியானு பார்க்கும்போது என்னாகும்னா நாம மாயாக்கு அடிமையா இருப்போம். ஆனா நிருபாதிக ஈஸ்வரன் பிரம்மவனி அது பத்தி சிந்திச்சு நினைச்சு அப்புறம் நானு உணர்வேன். அதுக்குள்ள அப்போ மாய நம்ம கண்ட்ரோல் இருக்கும். மாய அந்த கண்ட்ரோல் பண்ண. அப்போ மாயோடைய கண்ட்ரோல் இருக்கிறது விரும்புறோமா, இல்ல மாயனை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது விரும்புறோமா? வேதாந்திகளான நம்ம வேதாந்தம் மாய நம்ம ஒன்றும் பண்ணல, அது என்னுடைய சக்தி. ஆனா இப்போ இந்த உபாதி வச்சுட்டு இங்க நடக்கிற இந்த பிராரப்தம், இந்த விஷயம், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்ம எல்லாரும் ஹெல்ப்லெஸ்ஸா தான் இருக்கிறோம். பட் இது வியாபகாரிக சத்தியம். இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நீ பார்க்கவே கூடாது. அதனாலதான் வியாபகாரிக விஷயத்துக்கு எதுக்கும் ஞானி முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டான். இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது, முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறதுல தான் இருக்குங்க. புரியுதா? ஸோ அதனால அப்போ ரெண்டு பேரும் அதே ஆசிரமம்னா என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுதான்.
இந்த கர்மி அஜ்ஞானி பின்ன ரூபேண சௌபாதிக ரூபேண ஆசிரியம் பண்ணியிருக்கிறான். இன்னொன்னு டெக்னிக்கலா சொல்லணும்னா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி இத்தனை உபனிஷத்து படிச்சதுனால இவன் நிமித்த காரணத்தினை அவன் ஆதாரப்பட்டுகிறான். ஈஸ்வரன் அவன் எப்படி எடுத்துக்கிறாருன்னா நிமித்த காரணம் எடுத்துக்கிறான். நிமித்த காரணம்னா இன்டெலிஜென்ட் காசனே. அப்போ நான் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால இங்க மாயாக்கு நான் அடிமைதான், இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதனாலதான் அவர் அவர் அவர்ன்னு சொல்லிட்டு பிரார்த்தனா அது எதுன்னு பண்ணிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நான் பின்ன ரூபேண சௌபாதிக ரூபேண பார்க்கிற நிமித்த காரணம் இவனுடைய இன்டென்ஷன். ஆனா ஞானி அபின்ன ரூபேண பார்க்கறான், நிருபாதிக ரூபேண பார்க்கறான், ஸ்வேன ரூபேண பார்க்கறான். அது சேர்த்துக்கணும். ஸ்வேன ரூபேணன்னு தான். அப்படி இருக்கனால இப்ப இவனுடைய ஆங்கிள் என்னன்னா, இப்போ இந்த கான்டெக்ட்ல உபாதி காரணம் எடுத்துக்கிறான். இவனை உபாதின்னா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், ஜெகத்து மொத்தத்துக்கு காரணம் நானா. அதுக்கு தானே மாதிரி கைவல்யோபனிஷத்து மையேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயமஸ்மியகம். அது அனுபவத்தோட கிளியரா தெளிவா அவனு உணர்ந்திருந்த அவனு ஞானி இப்பவே இங்கே. ஸோ இப்படி உபனிஷத்தை அழகா முடிவு செய்யறது தான் பேசி இதோட 9வது பிராமணம் கூட முடிஞ்சு விட்டது. இப்போ அடுத்த சில நேரத்துக்கு நம்ம இந்த 3வது அத்தியாயத்தோட சம்மரி பார்க்கணும், சாராம்சத்தை பார்க்கணும். அது பார்க்கிற வழியில நான் அசல் பிருகதாரண்யக்கத்துல இப்போ வரைக்கும் முதல்ல என்ன ஆயிடுச்சு அந்த ரீகேப் பண்ணிக்கிற சிம்ஹாவலோகனம் செய்யறது, சப்ஜெக்ட் தாட் ஃப்ளோ எப்படி வந்தது, என்ன ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச இப்போ வரப்போற அடுத்த 4வது அத்தியாயத்துடைய முக்கியத்துவம் என்ன, அதோடைய பொசிஷன் என்னன்னு தெரியும். அதனால நானும் கொஞ்சம் ஆரம்பத்துல இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்த 4-5 பாயிண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இந்த அத்தியாயத்துல என்ன நடந்துச்சு, அங்க என்ன நடந்தது, இனிமே என்னதான் நடக்க போறது, அப்படிப்பட்ட ஒரு நம்ம சமன்வயப்படுத்துகிறோம். இந்த பிருகதாரண்யகோபனிஷத்து மொத்தம் 3 காண்டங்களா பிரிக்கப்பட்டது. ஒரு காண்டத்தில் 2 அத்தியாயங்கள் சேர்க்கப்பட்டன. அதனால மொத்தம் சேர்ந்து 6 அத்தியாயங்கள். இப்போ நம்ம 3வது அத்தியாயத்தை முடிச்சிட்டோம், பாதி முடிச்சிட்டோம். அப்போ 6 அத்தியாயங்கள்னால 3 காண்டங்களா பிரிக்கப்பட்டதுனால இது ஷடத்யாயி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த 3 காண்டங்கள் உடைய பேரு முதல் காண்டத்துக்கு, காண்டம்னு இனிமே 2 அத்தியாயங்களும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 2 அத்தியாயங்களை சேர்ந்த முதல் காண்டத்துக்கு மது காண்டம்னு பேரு கொடுக்கப்பட்டது. இந்த மது காண்டத்துக்கு மது அந்த விஷயம் எப்படி இந்த லோகத்தில் சர்வம் ஒண்ணு மேல ஒண்ணு ஆதாரப்பட்டு இன்டர் டிபெண்டா இருக்கின்றன சொல்றதுக்கு அந்த மது வார்த்தை உபயோகப்பட்டது. நம்ம அன்னைக்கு விசாரணை பண்ணிருக்கோம். அது முக்கியமான ஒரு அம்சமா இருக்கிறதுனால இந்த அத்தியாயத்துக்கு பேரு, இந்த காண்டத்துக்கு பேரு மது காண்டம் அப்படின்னு கொடுக்கப்பட்டது. அப்படின்னு இந்த இன்டர் டிபெண்டன்சி, அதனால அந்த முக்கியமான கருத்துனால நமக்கு என்ன அங்க ஒரு கடைசி ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சதுன்னா மித்யா சித்தி. இந்த நாமரூப பிரபஞ்சம் எப்படி மித்யானதுக்கு நமக்கு அங்க ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சது. அந்த இன்டர் டிபெண்ட் అనేది అది சொல்லும் போது ஈவன் பிரம்மதேவன் வரைக்கும் போய்
கிரக அதிகிரக சில விஷயங்கள் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மது காண்டம். அதுக்கு இன்னொரு பேரு இது முன்னாடி சொல்லல. இதுக்கு உபதேச காண்டம் అని சொல்லணும். இது உபதேச காண்டம். ஏன் இது உபதேச காண்டம் అనేదికి ನಾನು திரும்பி வருவேன். இப்போ 3 காண்டங்களை பத்தி சொல்லிட்டு முதல் காண்டத்துக்கு முனி காண்டம்னு சொல்லலாம், உபதேச காண்டம்னு சொல்லலாம். ஏன்னா அங்க உபதேசம் அப்படி அன்ன அர்த்தம் அது ஸ்ரவண பிரதானம் அர்த்தம். உபதேசம் பண்றாருன்னு ஒருத்தர் கேட்கணும் இல்லையா, அப்போ அது ஸ்ரவண பிரதானம். பாருங்க எப்படி கொடுக்குறோமோ, மது காண்டம் டைட்டில், அது உபதேச காண்டம், அதுல ஸ்ரவணம் நடந்துச்சு. ரெண்டாவது காண்டத்துக்கு பேரு முனி காண்டம். இங்க யாக்ஞவல்க காண்டம்னு கூட கூப்பிடலாம். இது யாக்ஞவல்கர் ரொம்ப பிரபலமா அந்த இருக்கிறதுனால ரெண்டாவது காண்டத்தில் அப்படின்னா 3-4 அத்தியாயத்துல கூட அவர் தான் இருக்க போறாரு. அதனால இதுக்கு அவர் முனிவர், அதனால முனி காண்டம், யாக்ஞவல்க காண்டம்னு கூட சொல்லலாம். சரியா. வேற இன்னொரு பேரு என்ன கொடுக்கலாம்னா இதுக்கு உபபத்தி காண்டம். முதல்ல என்ன சொன்னோம், உபதேச காண்டம் சொன்னோம். இது உபபத்தி காண்டம்னா லாஜிக் அனாலிசிஸ். எங்க தர்க்கம் லாஜிக் உபயோகப்படுத்தப்பட்டதோ அதனால உபபத்தி காண்டம். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம், எந்த காண்டத்துல இருக்கிறோம், இந்த உபபத்தி காண்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். இப்போ அதுல ஒரு அத்தியாயம் பார்த்தாச்சு, 4வது அத்தியாயம் பார்த்தா உபபத்தி காண்டம் முடியும். அடுத்தது 3வது காண்டம் பேர் கில காண்டம். கிலன்னா கடைசி, இல்லைன்னா பல வகையான அசார்டட் டாபிக்ஸ் எல்லாம் வரும் அங்க. அது உபாசன காண்டம். உபாசன காண்டம். ஸோ உபதேச காண்டம் மது காண்டம், உபபத்தி காண்டம் முனி காண்டம், அப்புறம் உபாசன காண்டம் கில காண்டம். அந்த டாபிக்ஸ் அசார்டடா வரும். இப்போ இந்த முதல் காண்டத்துல என்ன நடந்துச்சு ஆக்சுவலா, நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன் 3த்துக்கு. முதல் காண்டமும் 2வது காண்டத்துல கூட வேதாந்த விஷயங்கள் வந்தது. வேதாந்த விஷயங்கள் வந்தது. 2வது காண்டம் இன்னும் முடியல, 4வது அத்தியாயம் முடிச்சுட்டாங்க. இப்போ நடந்த 3 காண்டங்கள் 4 அத்தியாயங்களுக்குள்ள வேதாந்த விஷயங்கள் நிறைய வந்துச்சு. அப்போ இதுல அந்த உபதேச காண்டம் சிரவண பிரதானம்னு சொன்னதுனால, அப்போ 2வது காண்டத்தின் என்ன சொல்லணும், அது லாஜிக்கல் பிரதானமா இருக்கிறதுனால மனன காண்டம். ஸோ பாருங்க எத்தனை வேர்ட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் அப்புறம் போய் கொஞ்சம் பார்த்து எழுதிக்கிட்டே மனதில் இருக்கணும். திஸ் இஸ் வாட் பிருஹதாரண்யகம் மீன்ஸ். 70 எபிசோடு ஆயிடுச்சு, என்னமோ ஆயிடுச்சு. மனன பிரதானம் அதிலும் இருக்கிறோம். இப்போ நம்ம லாஜிக்கல் உபபத்தி காண்டம் முனி காண்டத்துல 4வது அத்தியாயத்துக்கு போறோம். அப்புறம் இப்போ ஸ்ரவண பிரதானமா இருக்குன்னு சொன்னோம், எது முதல் காண்டம். இப்ப அதுல ஒரு 2-3 விஷயங்கள் ஸ்ரவண பிரதானமா இருக்கிற அந்த மத காண்டத்துல 2 அத்தியாயங்கள் இருக்கா. அந்த 2 அத்தியாயத்துல முதல் அத்தியாயத்துல அத்தியாரோபம் செய்யப்பட்டது விஷயம், அத்தியாரோபம். ஆக்சுவலி 2வது அத்தியாயத்தில் அபவாதம் செய்யப்பட்டது. இவ்வளவுதான். அது அப்படியே எழுதிட்ட போதும். இப்போ 2வது காண்டத்துல என்ன ஆயிடுச்சு, உபபத்தி காண்டத்துல
இங்கேயும் 2 விஷயங்கள். அங்கே 2 சொன்னோம். அத்தியாரோபம், அபவாதம். இந்த உபபத்தி காண்டம்னு சொல்லப்படுற முனிகாண்டத்துல கூடயும் 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு ஜல்ப, 2 வாத. லாஜிக் தான். 2 வாரமா சொல்லிட்டு இருக்கானே, ஜல்ப அத்தியாயம் இதானே. ஜல்ப, இன்னொன்னு வாத. இதுல ஜல்ப எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொன்னோம்? பொதுவா ஒருத்தர் மேல ஜெயிக்கிறதுக்கு, ஒருத்தர் கார்னர் பண்றதுக்கு, டிஃபீட் பண்றதுக்காக பண்ற லாஜிக்கு பேரு ஜல்பவாதம், ஜல்பம். சரியா? அப்போ இங்க ஆயிடுச்சு. ஆனா இப்போ அடுத்தது இல்ல, ரெண்டுமே இருக்கே இந்த காண்டத்தில். அடுத்து வாத முக்கியமா இருக்கு. வாத அப்படின்னா ஞானம் முக்கியமா இருக்கிற காண்டம், அத்தியாயம். இந்த காண்டத்துல 2 பாகங்கள், ஜல்ப அண்ட் வாத. இந்த வாதம் இதுல அகங்காரமாவது, ஜெயிக்கிறது ஏதாவது, கம்பேர் பண்றது ஏதாவது, டிஃபீட் பண்றது ஏதாவது, அது எதுவுமே முக்கியத்துவமே இல்லை. கம் டு தி கன்க்ளூஷன், ஞானத்துக்கு வரணும், ஞானம் நிரூபணம் பண்ணணும். அதுதான் முக்கியம், தவிர யாருன்னு ஜெயிக்கிற விஷயம் இல்லை. அப்ப இங்க இந்த முனிகாண்டத்துல என்ன ஆச்சு? யாக்ஞவல்கர் ரெண்டுத்தையும் யூஸ் பண்றாரு. 3வது அத்தியாயத்துல ஜல்பம் மற்றது. அதனாலதான் அவர் பதில் சொல்லல. பாத்தீங்களா? ஞான விஷயம் எங்க வருது, அவர் பதில் கொடுக்கல. இப்போ 4வது அத்தியாயத்துல அங்க வாதம், ஞானம், டீச்சிங் இருக்க போறது. அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயமா இருக்கும். இந்த 3வது அத்தியாயத்தில் ஜல்பமணி நமக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு சாட்சி ஆதாரம் என்னன்னா, 2 முக்கியமான கேள்விகள் வந்தது. அதுக்கு யாரும் பதில் சொல்லல. கேள்விகள் கேட்டு யாக்ஞவல்கரும் சொல்லல. ஒரு சொல்ற எங்க வந்துச்சானே, ஒண்ணு சாக்கல்யர் கிட்ட வந்தது, அவரும் சொல்லல. அதுக்கு பதில் இவரும் சொல்லல. அதுக்கப்புறம் அவர் போயினதுக்கு அப்புறம் எல்லா பிராமணர்கள் கேட்ட கடைசி பார்த்தது அங்கேயும் அவங்களும் சொல்லல, இவரும் சொல்லல. ஏன்னா ஜல்பம் அது நோ நீட். அதனாலதான் அவர் பதில் கொடுக்கல. அதனால அப்போ என்னாச்சு, உபனிஷத்து தான் பதில் கொடுக்க வேண்டியது ஆயிடுச்சு. எங்க அது நடந்துச்சு? ரெஃபரன்ஸ் 1 நான் சொல்றேன், நீங்க இந்த படிச்சு முடிச்ச அத்தியாயத்துலதான், 3வது அத்தியாயத்துலதான், 9 பிராமணத்துலதான் 26வது மந்திரம், 26வது மந்திரத்தில் நடுல உபனிஷத்து திடீர்னு வந்துச்சு. ஏன்னா உபனிஷத்துக்கு அவசரப்பட்டுச்சு. ஆத்திரமா இருக்க, நான் பதில் சொல்லணும், முன்னாடி வந்துச்சுன்னு சொன்னோம். என்ன அங்க டீச்சிங்? ச ஏஷ நேதி நேதித்யாத்மா அக்ரிஹ்யஹ அப்படின்னு 2 சென்டென்ஸ் வந்தது அங்க. அதுக்கப்புறம்தான் யாக்ஞவல்கர் கேட்கிறாரு. அவர் சொல்லல சாக்கல்யரு. அப்புறம் சாபம் கொடுத்தாரு. அவர் அது சாபத்துக்கு தகுந்த போது தலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோம். பாத்தீங்களா? உபனிஷத்து வந்தது. கேட்டவனும் சொல்லல, யாருன்னு கேட்கறாங்க அவங்களும் சொல்லல. இது ஒண்ணு. அடுத்தது இப்போ பார்த்தோம். இதோ இங்க இந்த லாஸ்ட் 28வது மந்திரத்தில் கடைசி ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா? சோ அது உபனிஷத்து விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம. சோ இது 2 என்ன காட்டுறதுன்னா,
இந்த சாப்டர் வந்து கிளியர் ஜல்ப அத்தியாயம். சரியா? அதுக்கப்புறம் இப்போ இந்த 3வது அத்தியாயத்தோட நான் என்ன கொடுத்தேன் இப்போ வரைக்கும் உங்களுக்கு? முதல்ல இருந்து அப்படி கனெக்ட் பண்ணி 3க்கு வந்து நின்றுட்டோம். எதுக்கு இது ஜல்ப அத்தியாயமனை, அப்புறம் வாதம் வரப்போறது, அங்கே வந்து அத்தியாரோபம் அபவாதம் எல்லாம் கிளியரா. வேர்ட்ஸ் அப்படியே ஒரு மைண்ட் அப்படி இருக்கணும், இனிமே அதை மறக்கவே கூடாது. இப்போ 3வது அத்தியாயத்துக்கு நான் சம்மரி கொடுக்கணும். 3 வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். 3வது அத்தியாயத்துக்கு சம்மரி கொடுக்கணும்னா கொஞ்சம் 2 பாயிண்ட்ஸ் தான். 9 பிராமணங்கள். இதுல 3 பிராமணங்கள் வந்து இந்த பிராமணன்னு சொல்ல வேற விதமா புரிஞ்சுக்கூடாது. புதுசா யாராவது வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க பிரதாரண்ய கிளாஸுக்கு. இன்னைக்கு இப்போ போகும்போது என்ன முதல் பிராமணன் 2வது பிராமணன் இவங்க எந்த பிராமண பத்தி தான் பேசுறாங்களோ அதனால நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடும். இல்ல இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களை யாராவது பிராமணர்கள் இல்லைன்னா இது நம்ம விஷயம் கிடையாது. இங்க அத்தியாய செக்ஷனுக்கு பேரு காண்டத்துக்கு என்னது செக்ஷனுக்கு பேரு வந்து பிராமணம். சரி, ஸோ முதல் 3 பிராமணங்கள் வந்து உபாசன டீல் செய்யப்பட்டது, உபாசன விஷயம். அடுத்த 5 பிராமணங்கள் வந்து பிரம்ம வித்யனை பத்தி டீல் செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது. கடைசியா பார்த்த இப்போ 9வது பிராமணம் வந்து உபாசனா பிளஸ் பிரம்ம வித்யா. முதல் கேவலம் உபாசனை, அப்புறம் பிரம்ம வித்யா, அப்புறம் உபாசனா பிளஸ் பிரம்ம வித்யா. சரி, முதல் பிராமணத்துக்கு பேர் அஸ்வல பிராமணம்னு பார்த்தோம். அஸ்வல பிராமணத்திலோட ஸ்டோரியோட ஆரம்பமாயிட்டு ஜனகர் சபை அங்க ஒரு வாதம் இது காம்படிஷனா ஏற்பாடு பண்ணி இத்தனை மாடு கிஃப்டா கொடுப்போம்னு சொல்லி பகுமதி பிரைஸ் அதெல்லாம் அங்கதான் அஸ்வலானே அவர் வந்து முதல் அங்க ஸ்டோரி இன்ட்ராக்ஷன் ஆயிடுச்சு. அந்த கேள்வி பதில் அதெல்லாம் நடக்கும்போது இங்க அங்கிருந்து கேள்வி பதில் தான் கடைசி வரைக்கும். என்ன சொல்லப்பட்டதுன்னா கர்மாங்க 4 கர்மாங்க உபாசனங்கள் சொல்லப்பட்டது 4. அப்புறம் 4 சம்பத் உபாசனைகள் சொல்லப்பட்டது. கர்மாங்க உபாசனங்களுடைய பலம் வந்து பிரம்மலோகம்னு சொல்லப்பட்டது. இந்த சம்பத் உபாசனன்னு அர்த்தம் சாதாரண மந்திரங்களுக்குள்ள பல லோகங்களை தரிசிச்சு பாவிச்சு தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி நிகிருஷ்ட வஸ்துவில உத்கிருஷ்ட பாவனை பண்ணணும் అనేది சம்பத் உபாசனா அப்படின்னு அஸ்வல பிராமணத்துல பார்த்தோம். அடுத்தது ஆர்த்த பாக பிராமணம் பார்த்தோம். இங்க வந்து ஹிரண்ய கர்ப்ப கூட லிமிட்டெட் தான். அவருக்கு லிமிட்டெட் இதனால அவருடைய அவயவங்களினாலையும் சுத்தி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாகும். பிகாஸ் ஆஃப் தி ஆர்கன்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் தி ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, அதெல்லாம் அப்படி ரிஃபர் பண்ண ஒன்றும் படிக்காது, எங்கோ தேடணும், லீவ் இட். அப்புறம் கேட்டு வாண்ட் அதை சின்ன சார்ட் பிரதாரண்யத்துல அங்க ஒட்டுக்கணும் குட்டி. சரியா? இப்போ அது எங்கெங்க என்னென்னமோ இருக்கும். நான் ஜஸ்ட் அது சொல்லும் போது அங்க அந்த அதுக்கு 2 அவயங்களுக்கு கிரகங்கள்னு பேர் கொடுத்தாங்க. அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் அதிகிரகான்னு பேர் கொடுத்தாங்க. அப்போ இரண்ய கர்ப்பன் கூட இந்த கிரக அதிகிரகங்களுக்கு அடிமைதான். அடிமைன்னா லிமிட்டெட் தான் அப்படின்னு சொல்லு. அப்போ இந்த உபாசனை அப்போ என்ன புரியுறதுனால உபாசனைகள் எல்லாமே சிறு பலன்தான், லிமிட்டெட் பலன்தான் கொடுக்கும். பிரம்ம ஹிரண்ய கர்ப்பன் மட்டும் கொடுக்கும். என்ன பிரம்மாஜி ஹிரண்ய கர்ப்பன் மட்டும்தான் உனக்கு காட்டி கொடுக்கும். நாட் தி மோக்ஷா, லிபரேஷன் கொடுக்காது.
புரிஞ்சுக்கிட்டோம். இதுல మొదల్ బ్రాహ్మణత్తులో ఇంపార్టెంట్ అనే మంత్రం అప్పుడు ఎదుమే இல்ல. என்ன அதெல்லாம் கதையாவும் அப்படி சொல்லுவாங்க. இதுல 11வது மந்திரம் இந்த ஆர்த்தபாக பிராமணத்துல இம்பார்ட்டன்ட். 14வது மந்திரம் 11வது. இதுலதான் என்ன சொல்லப்பட்டதுன்னு ஞானம் மட்டும்தான் மோட்சம் கொடுக்கும் అని జ్ఞానేనైవతు కైవల్యం అని சொல்லி அப்படி நேரா சொல்லாம கொஞ்சம் இன்டைரக்டா சொல்லப்பட்டது. சரியா? அடுத்தது 3வது பிராமணம் புஜ்ஜு பிராமணம். இந்த புஜ்ஜு பிராமணம் இது இந்த பிரம்மலோகத்துடைய டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையும் பத்தி பேசப்பட்டது. அவர் கேள்வி கேட்பாரு அதெல்லாம். அப்புறம் அந்த டைமென்ஷன்ஸ் சொல்றதுனால என்ன புரியுதுன்னா அப்போ ஹிரண்ய கர்ப்பனும் லிமிட்டட்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அங்கேயும். சரியா? இதெல்லாம் அந்த அதுல நம்ம கிரகிச்ச எசன்ஸ் என்னன்னு அங்க கதை அப்படி இப்படி கேட்டாரு. அது இதெல்லாம் 3 பிராமணம். அடுத்தது உஷஸ்த பிராமணம் 4வது. இந்த உஷஸ்த பிராமணத்துல 2 மந்திரங்கள் இருக்கு. ஆனா 2 மந்திரங்களும் ரொம்ப முக்கியம். அதுலதான் ஆத்மஸ்வரூபம் என்ன అనేది டெஃபினேஷன் கொடுக்கப்பட்டது. ஆத்மஸ்வரூபம் என்ன అనేది டெஃபினேஷன் கொடுக்கப்பட்டது. 2 மந்திரங்களினால 2 மந்திரங்கள் முக்கியம்தான் இந்த பிராமணத்தில். அடுத்ததாக 5வது பிராமணம் ககோல பிராமணம் பார்த்தோம். ககோல பிராமணத்துல ஒரே ஒரு மந்திரம் இருக்கு. இதுல ஆனா ஒரு மந்திரம் ரொம்ப முக்கியம். ஆத்மா ஜீவ பிரம்ம ஐக்கியம் அங்க தெரிவிக்கப்பட்டது. எப்படி தெரிவிக்கப்பட்டதுன்னு சொன்னா சந்நியாசத்தினி அந்த மந்திரத்திலோ உறுதியா எம்பசிஸ் செய்யப்பட்டு சொல்லப்பட்டது. எப்படி சந்நியாசம் అనేది ஒரு சாதன சப்போர்ட்னு சொல்லி இந்த ஜீவ ஈஸ்வர் பிரம்ம ஐக்கியத்தின் அடையணும் அந்த ஞானம். சந்நியாசம் ஒரு நல்ல அனுகூலமான ஒரு ஆசிரமம்னு சொல்லி சந்நியாசத்தினை அங்க எம்பசைஸ் செய்யப்பட்டது. எப்போ சந்நியாசம் எம்பசைஸ் செய்யப்பட்டதோ நேச்சுரல்லி அப்படின்னு அர்த்தம். இவனும் அன்னைக்கு பேசிட்டோம். சந்நியாசம் எம்பசைஸ் பண்ண என்ன அர்த்தம், எப்படி, எதுக்கு. இப்போ நம்மளோட கதை என்ன? நம்ம இன்னும் கிரகஸ்தர்களாவே இருக்கிறோமே. இன்னும் எதுவுமே சொல்றதுக்கு செய்யறதுக்கு இல்லை. நான் வானப்பிரஸ்தனா சந்நியாசனானே வெளில யாருக்கும் சொல்ல வேண்டாப்பா. ஏன் தெரியலன்னு சொல்றேன். நீ மனசுல எப்படி வச்சிருக்க, நீ என்ன பாவிக்கிற, அதை பொறுத்து இருக்கும். இன்னர் கிளைமேட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால இங்க ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கள் டைரக்ட் சாதனம்னு சொல்லப்பட்டது. இப்போ சிரவண மன நிதித்தியாசனம் பண்றதுக்கு நான் பிராக்டிக்கலா இந்த சந்நியாச ஆசிரமத்துக்குள்ள போகணுமா, வேஷம் மாறத்துக்கு என்ன தேவையில்லையே. நம்ம எவ்வளவு அழகா எங்கேயுமே சாதாரணமா யாருக்கு கிடைக்காத நடக்காத விதமா நம்ம ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம், அத்தியனம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மி இந்த மாதிரி படிக்கிறது. ஆனா அந்த வேல்யூ உங்களுக்கு தெரியாது. இப்ப கூட சொல்ல வேண்டியிருக்கு, உங்களுக்கு தெரியாது. இப்ப சொன்னதுனால ஒருவேளை இப்ப தெரிஞ்சுக்கிறீங்க என்னமோ தெரியல. You never get. Very difficult. அதனாலதான் ஒருத்தனுக்கு இது புரிஞ்சு ஒரு ஸ்டெபிலைசேஷன் అసలు శాస్త్రం என்ன, வேதம் என்ன, வேதாந்தம் என்ன, ஒண்ணு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள இப்போ ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. கூட கேரண்டி கிடையாது. அதனாலதான்
நான் அப்படி சொல்ல வேண்டியிருக்கே, உங்களுக்கு தெரியாது. இது யாராவது உணர்ந்திருந்த வெல் அண்ட் குட், ஈஸ்வர கிருபா. சரி, ஏன்னு சொன்னா டைரக்ட் சாதனம்னு சொல்லப்பட்டது. அந்த இடத்துலதான் அந்த ஒரு மந்திரத்துக்குள்ளேயே இவ்வளவு விஷயம் சொல்லி அங்கதான் அந்த ஃபேமஸான கருத்துக்கள் உத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனா விஷயங்களையும் கூட அங்க நம்ம விசாரணை பண்ணியிருக்கோம். இந்த சந்நியாசனை பத்தி சொல்லும் போது அடுத்ததாக 6வது பிராமணம் கார்கி பிராமணம். இந்த பிராமணத்தில் முதல் தடவை கார்கி வந்ததுனால அதுக்கு கார்கி பிராமணம்னே பேர் கொடுத்தாங்க, கூப்பிடப்படுறதை. இதுல எது பத்தி விசாரணம் மெயினா நடந்துச்சுன்னா சர்வாந்தரக, அந்த உள்படி உள்ள இருக்கிற அந்த சாரம் எசன்ஸ் என்ன அப்படின்னு கார்கி நிறைய சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்க யாக்ஞவல்கர் அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு கடைசியில் அவள் இன்னும் ஹிரண்ய கர்ப்ப வரைக்கும் பிரம்மாஜி வரைக்கும் சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஹிரண்ய கர்ப்பன் பத்தி அனலைஸ் பண்றதுக்கு அனலைஸ் பண்ற விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி, ஏன்னா அங்கிருந்து இன்னும் கேட்க விரும்புறான். அப்போதான் கார்கி கூட வார்னிங் கொடுத்தாரு, அப்புறம் தலை உளுந்துரும் அப்படின்னு. அந்த அம்மா எப்படி புரிஞ்சுக்கிட்டு அப்போதைக்கு கம்முன்னு ஆயிட்டான், பேசாம போய் உட்கார்ந்துட்டான். அங்கதான் இந்த சொல்லும் போதும் ஓத புரோதம் அనే விஷயம், ஹவ் இன்டர்வோவென்ட், அதெல்லாமே நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக 7வது பிராமணம் ரொம்ப முக்கியமானது. இது அந்தர்யாமி பிராமணம். இது ஆக்சுவலா இது ருஷியோட ஒரு பிராமணனோட பேர் இல்லை. இதுல அந்தர்யாமி அనే விஷயம் பத்தி ரொம்ப அழகா முக்கியமா சொல்லப்பட்டதுனால ஹிரண்ய கர்ப்போடைய பதத்துக்கு அர்த்தம் என்ன, ஹிரண்ய கர்ப்பம் மீன்ஸ் வாட் டெஃபினேஷன், அப்புறம் ஈஸ்வரன் என்ன, அப்புறம் ஈஸ்வரனுக்கு ஆகாசம் என பெயர் கொடுக்கப்பட்டது, அங்க பிராணவனி பெயர் கொடுக்கப்பட்டது. சோ இந்த மாதிரி முக்கியமா சொல்லி ஹிரண்ய கர்ப்பனுக்கு சூத்திரம் அనే பெயர் மட்டும், சூத்திரம் ஹிரண்ய கர்ப்பனுக்கு, ஈஸ்வரனுக்கு மட்டும்தான் அந்தர்யாமி ஆகாசம் அనే பெயரெல்லாம் கொடுக்கப்பட்டது. இது கேள்வி கட்டது ஆக்சுவலா உத்தாலகர், அதனால இது உத்தாலக பிராமணன் கூட சொல்லலாம். பட் ஆச்சாரியர்கள் எல்லாரும் இது அந்தர்யாமி பிராமணனே வச்சுக்கணும். என்ன அனாலிசிஸ் அபவுட் தி இன்னர் எசன்ஸ். இந்த விசாரணத்தில் அந்தர்யாமி பிராமணம் முக்கியமான மந்திரங்கள் 2, 15, 23 மந்திரங்கள். 2, 15, 23. அடுத்ததாக 8வது பிராமணம் அந்தர்யாமி அக்ஷர பிராமணம். இது கூட திரும்பி கார்கி இங்க வரா. அந்த உத்தாலகர் அந்த ஹிரண்ய கர்ப்பன் ஈஸ்வர் வரைக்கும் தான் அவரு கேட்டாரு, யாக்கினவல்கர் அங்க வரைக்கும் தான் பதில் கொடுத்தாரு. பட் அடுத்த கேள்வி அவர் கேட்கல. ஆனா கார்கி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுனால இன்னொரு படிக்கு மேல ஈஸ்வரனுக்கு யாரு அந்தர்யாமி, இன்னர் எசன்ஸ் யாருன்னு கேட்கணும்னு கார்கி முதல்ல வந்தான். கார்கியோட பேர் ஆல்ரெடி 6வது பிராமணத்துல ஹைலைட்டா சொன்னதுனால அது மட்டும் இல்லை, இங்க ரொம்ப முக்கியமான அக்ஷரம் பத்தி சொல்றதுனால பதில் யாக்ஞவல்கர் இதுக்கு அக்ஷர பிராமணம் அப்படின்னு பேர் கொடுக்கப்பட்டது. சோ அந்தர்யாமி சர்வாந்தரகா அనే பதங்கள் அங்க அதை பத்தி கார்கி கேட்க இந்த
எங்க நின்று அப்படி சொல்லிட்டே வந்தாரோ அங்கே ஆல்மோஸ்ட் சொன்னதே இங்க ரிப்பீட் ஆகும். இந்த பாஹ்ய பிரபஞ்சம் ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு அதுக்கு ஹிரண்ய கர்ப்பன்னு ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டுன்னு பிரம்மலோகம் வரைக்கும் இதுக்கு அந்தர்யாமி ஆந்தரக யார் எசன்ஸ்ன்னா ஹிரண்ய கர்ப்பான்னு சொல்லப்படும். அதுக்கப்புறம் ஹிரண்ய கர்ப்பனுக்கு ஆந்தரக யாருன்னு சொன்னா ஈஸ்வரன் சொல்லப்பட்டது. ஈஸ்வரனுக்கு எசன்ஸ் இன்னர் எசன்ஸ் யாருன்னு சொல்லும் போது அக்ஷரம் கார்கி அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன புரியுது? ஈஸ்வரன் வரைக்கும் சகுணம், ஆனா அக்ஷரம் நிர்குணம். ஈஸ்வரன் வரைக்கும் அது அனித்தியம்தான், ஏன்னா மாயக்குள்ளதான் இருக்கு எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் அக்ஷரம் தான் நிர்குணம், அல்டிமேட்டா இருக்கு பிரம்மம். முக்கியமான மந்திரங்கள் 7 11 வரைக்கும், 7 8 9 10 11. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டது, அங்கேயும் சொல்லப்பட்டது ஞானந்தா மோட்சத்துக்கு சொல்லி அந்தர்யாமி அந்த. இங்க கூட மறுபடியும் ஞானாதேவ கைவல்யம் அనే விஷயம் அது சொல்றதுக்கு அப்படி சொல்லாமே, யார் இந்த ஞானத்தினை அடையாம ஒருத்தனும் இந்த தேகத்தினை விட்டுட்டு போறானோ அவனுக்கு கிருபணகா. ஞானம் அடைஞ்சு இங்கே யாரும் அந்த பிரம்மன் தானம் தெரிஞ்சுக்கிட்டு தேகம் விடுறானோ அவனு பிராமணகா అని. பிராமணா கிருபணகா யாரு అనేది அங்க ரொம்ப அழகா கொஞ்சம் சின்ன இந்த விவரம் அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்கப்பட்டது. கடைசியா 9வது பிராமணம், இப்போ பார்த்து முடிச்ச பிராமணம் சாகல்ய பிராமணம். இதுல மொத்தம் 4 டாபிக்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். இதுல 3 ஹிரண்ய கர்ப்பன் பத்தே டீல் பண்ணு. எங்க சார்ட் கொடுத்தோம் நடுவில் எதை பண்ணான்னு அந்த அந்த இதெல்லாம் நம்ம சார்ட் எக்ஸ்பர்ட் ஆயிட்டு இருப்போம் இல்லையா. அடுத்த அத்தியாயத்தில் கூட ஆரம்பத்தில் ஒரு சார்ட் வரப்போறது. 3 டீல்ஸ் அபவுட் ஹிரண்ய கர்ப்பா. அப்படி செய்யும்போது என்னது, ஹிரண்ய கர்ப்பனுடைய ஸ்துதி செய்யப்பட்டது. அஷ்டவித புருஷ உபாசன, ஹிரண்ய கர்ப்ப உபாசன, பஞ்சவித ஹிரண்ய கர்ப்ப, பஞ்சவித புருஷ உபாசன. அங்கதான் சார்ட் 8 5. ஆனா 4வது ஃபைனல் டாபிக் ஆத்மஸ்வரூபம் பேசப்பட்டது. உபனிஷத்து பேசினாலும் அதுல முக்கியமா இருக்குல்ல, அந்த உபனிஷத்து பேசினது அங்க ஆத்மஸ்வரூபம். இதுல இந்த 26வது మంత్రం ముఖ్యం. ఏన్న అంగే నేతి నేతి అనే விஷயம் வந்துச்சு 26வது మంత్రం. இப்போதான் சொன்னேன் இல்லையா, ச ஏஷ நேதி நேதி. இத முதல் தடவை பிருதாரண்யகத்துல, இனிமே அப்புறம் 4 தடவை வரும். இது முன்னாடி வேறையும் வந்துச்சு, இது 2வது தடவை, இன்னும் 3 தடவை வரும் நேதி நேதி. ஸோ இந்த விதமா 26வது మంత్రం முக்கியம். 28ல கடைசி ஸ்லோகம் விஜ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா. அது முக்கியமான மந்திரங்கள் இந்த அத்தியாயத்தில், இந்த பர்டிகுலர் பிராமணத்தில். ஸோ மொத்தம் நம்ம ஆரம்பத்துல இருந்து என்னது மொத்தம் பார்த்துட்டே வந்தோம். இப்போ இங்க நேச்சுரலா நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? முனி காண்டத்துல இருக்கிறோம். முனி காண்டவன் சொன்னா உபபத்தி காண்டவன் சொல்லியிருக்கோம். உபபத்தில 2 விதம் இருக்கு, ஜல்பம் வாதமன் இருக்கு. இங்க ஜல்பம் முடிஞ்சு போச்சு. ஸோ நேச்சுரல்லி அடுத்த டாபிக்
வாத பிரதானம் அப்படின்னா டீச்சிங் பிரதானம். ஸோ அந்த 4வது அத்தியாயத்தில் நம்ம அடுத்த சத்சங்கத்தில் ஆரம்பிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். சத்.